أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من كان في حاجة أخيه كان الله في حاجته صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். நாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடத்தை எழுப்பி இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் நிதியுதவி செய்து நன்கொடைகளை வழங்கி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குண்டான வழியை அல்லாஹ் விசாலமாக தந்து வைப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனிதர்களுக்கான பல்வேறு வகையான நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஏராளமான வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறது. மனிதன் பிற மனிதர்களுக்கு உபயோகப்படும்படியான நன்மை தரக்கூடிய, பயன் தரக்கூடிய காரியத்தை செய்வதற்கான நல்ல வழிகள் எத்தனைகள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதில் ஒன்று, மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் வக்ஃபு செய்யக்கூடிய இந்த வக்ஃபு என்கின்ற இந்த அமலை, காரியத்தை இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் இந்த மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அழகான வழிகாட்டுதலின் பின்னணியில் கற்றுத்தருகிறது. வக்ஃபு என்றால் என்ன? வக்ஃபு என்பது ஆரம்பத்தில் அசலை தன்வசம் வைத்துக் கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய பலனை மற்றவர்களுக்கு கொடுப்பது. ஆரம்பத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள், தங்களுக்கான விவசாய நிலங்கள் இருக்கிறது, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக நான் கொடுக்க நினைக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களே அதை விவசாயம் செய்யுங்கள். உங்களுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய விளைச்சல் நிலங்களில் நீங்கள் எப்படி விவசாயம் செய்வீர்களோ அதுபோல நீங்கள் விவசாயம் செய்து அதனுடைய பலனை, லாபத்தை மற்றவர்களுக்கு பயன்படும்படி நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இது ஆரம்பத்தில் இந்த இஸ்லாத்தின் வழியில் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட வக்ஃபினுடைய அமைப்பு. உலகத்தினுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிறோம். மேற்கத்திய நாடுகளில் அறநிறுவனங்களை அதிகமாக நிறுவிய ஒருவர் அமெரிக்காவை சார்ந்த ஆண்ட்ரோ கார்னேஜி என்பவர். அவருடைய பெயர் ஆண்ட்ரோ கார்னேஜி. 1835 அவர் இருக்கிறார். 1919 அவர் மரணமடைந்திருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டில் அவருடைய வாழ்நாளில் கடைசி 18 ஆண்டுகள், இந்த 20ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய சொத்துக்களில் பெரிய செல்வந்தர் அவர். அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவர்களில் மிகப்பெரிய அறியப்படக்கூடிய செல்வந்தர்களில் ஒருவர். அவர் தன்னுடைய சொத்துக்களில் 90% அற நிறுவனங்களுக்காக வேண்டி, கல்வி கூடங்கள், மருத்துவமனைகள், பிறர்களுக்கு பயன் தரக்கூடிய பயன்பாட்டிற்கான நல்ல வழிகளில் அவர் செலவு செய்திருக்கிறார். அவருடைய சொத்துக்களில் 90% செலவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி 20ஆம் நூற்றாண்டில். ஆனால் இஸ்லாம் என்பது அதற்கு முன்னதாக 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே பிற மனிதர்கள் பயன்பாட்டிற்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பதை வக்ஃப் என்கின்ற ஒரு அமலின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு உணர்த்தியிருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டு. இந்த 14ஆம் நூற்றாண்டில் உலகத்தை எல்லாம் தன்னுடைய பயணத்தால் சுற்றி பார்த்த உலக பயணி என்று சொல்லக்கூடிய இப்னு பத்தூதா என்கின்ற ஒரு உலக பயணி கிபி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் திமிஷ் என்று சொல்லக்கூடிய டமாஸ்கஸில் நகரத்தில் ஒரு வீதியில் ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணியாளர், ஒரு சிறுவர், அவருடைய கையில் ஒரு சகன் ஒன்று இருக்கிறது. சீன நாட்டினுடைய உற்பத்தியான ஒரு சகன், நல்ல வடிவம் அமைக்கப்பட்டு அழகான முறையில் பார்ப்பதற்கு கவரக்கூடிய ஒரு சகன். கையில் கொண்டு வந்தவர் அதை கீழே நழுவி விட்டு விட்டார். அது உடைந்து விட்டது. வீதியில் விழுந்து அது உடைந்து போனது. அவருக்கு ஒரு விதமான பதட்டம் ஏற்படுகிறது. எல்லோரும் கூடிவிட்டார்கள். விலை உயர்ந்த ஒரு பொருள் அது. கை நழுவி கீழே விழுந்து உடைந்தது. பதட்டத்தில் அந்த சிறுவர் இருக்கிறார், பணியாளர். அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் வந்தார். உடைந்த அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னோடு அழைத்து கொண்டு உடைந்து போன பழைய பொருட்களை கொடுத்து அதுபோன்று உண்டான புதிய பொருளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வக்ஃபு அன்றைக்கு அந்த மக்களால், முஸ்லிம்களால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த வக்ஃபுடைய நிறுவனத்திற்கு அழைத்து சென்று இந்த பொருட்களை கொடுத்தார். அதே போன்று உண்டான சகன் அந்த வக்ஃபுடைய நிலையத்தில் இல்லை என்பதின் காரணத்தினால் அதுபோல் வாங்கிக் கொள்வதற்கான தொகையை அந்த வக்ஃபுடைய நிறுவனத்தில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சிறுவர் அதே போன்று உண்டான சகனை வாங்கிக் கொண்டு நிம்மதியாக சென்றார் என்பதை உலக பயணியாக இருக்கக்கூடிய இப்னு பத்தூதா என்பவர் தன்னுடைய ரெஹலா இப்னு பத்தூதா என்கின்ற நூலில் அதை பதிவு செய்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் உபகாரத்தை பேருபகாரம் என்று கூட சொல்லலாம். அவைகளை செய்யக்கூடிய வக்ஃபுகளை எல்லாம் முஸ்லிம்கள் அன்றைக்கு வக்ஃபு செய்திருந்தார்கள். மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சொத்துக்களை அப்படி கொடுத்திருந்தார்கள். டமாஸ்கஸில் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் செல்வார்கள், வசதியுடையவர்கள். வசதி இல்லாதவர்கள், அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று வசதி இல்லாதவர்கள் விரும்பினால் அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று வருவதற்கான செலவினத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஒரு வக்ஃபு நிறுவனம் இருந்தது. முஸ்லிம்கள் வக்ஃபு செய்திருந்தார்கள். இப்படியெல்லாம் வக்ஃபு செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். பெண் மக்கள் பருவ வயதை அடைந்து திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கான தொகை இல்லாமல், அவர்களுடைய சீதனத்திற்கான வழிவகை இல்லாமல் பெற்றோர்கள் சிரமத்தில் இருந்தால்
அந்த பெண் மக்களிற்கு தேவையான சீதன பொருட்கள் பெற்றுக்கொள்வதற்கான வக்ஃபு நிலையம் ஒன்று இருந்தது. என்ன தேவையோ அதை அந்த நிலையம் வக்ஃபு அறநிலையத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கைதிகளை விடுவிப்பதற்கான பணம் தொகையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு வக்ஃபு நிறுவனம் இருந்தது. அதுபோல வழிப்போக்கர்கள் அவர்கள் உண்ண உணவும் அவர்களுக்கு உடுத்துவதற்கான உடையும், அது மட்டுமல்ல அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த ஊருக்கு அங்கிருந்து செல்வதற்கான தொகையும் தருவதற்கான வக்ஃபுகள் அன்றைக்கு இருந்தது. இவைகளெல்லாம் முஸ்லிம்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் என்பதுதான் நாம் விளங்க வேண்டிய செய்தி. சாலைகள், அந்த டமாஸ்கஸினுடைய சாலைகளை குறித்து சொல்கின்ற பொழுது சாலைகளினுடைய 2 பகுதிகளிலும் ஒரு சிறிய அமைப்பில் உண்டான பாதைகள் இருக்கும். வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் சாலை நடுவே செல்வார்கள். நடந்து செல்லக்கூடியவர்கள் அந்த சாலையினுடைய 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறிய பாதைகளில் அவர்கள் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நடந்து செல்வார்கள். இது சாலைகளை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வக்ஃபு நிறுவனம் இயங்கிக் கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அனாதைகள், ஆதரவற்றவர்கள், அவர்களை பராமரிப்பது என்று சொன்னால் அவர்களுக்கான தங்கும் இடம், உணவு, உடை, அவர்களுக்கு தேவையான சிறந்த கல்வி, இவைகளையெல்லாம் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி வளர்ப்பதற்கான ஒரு வக்ஃபு நிலையம் அன்றைக்கு இயங்கியது என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, முஸ்லிம்கள் தான் இதையெல்லாம் செய்து வைத்திருந்தார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்களுக்கான பயன்பாட்டிற்கு மட்டுமல்ல அவர்கள் வக்ஃபு செய்தது, மனிதர்களை தாண்டிய இரக்கத்தன்மையோடு பிற உயிரினங்கள் அவைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய வக்ஃபு செய்து வைத்திருந்தார்கள். இமாம் தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திக்ரியா என்கின்ற தன்னுடைய நூலில் எழுதி வைத்திருக்கிறார்கள். டமாஸ்கஸினுடைய அம்மாரா மாவட்டத்தில் ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு வக்ஃபு நிறுவனம் இருந்தது. அந்த வக்ஃபு நிறுவனத்தின் மூலமாக என்ன பயன் என்றால், அந்த பகுதியில் கடுமையான நோய் பாதிப்பால் தெரியக்கூடிய நாய்களை பராமரிப்பது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த பயன்பாடு, வக்ஃபினுடைய விஷயத்தில் முஸ்லிம்கள் புதுமையான நிலைகளை எல்லாம் அன்றைக்கு அவர்கள் கையாண்டிருந்தார்கள். மனிதர்களை தாண்டிய ஒரு இரக்கத்தன்மையோடு மனித பண்போடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு இவைகளெல்லாம். அந்த நகரத்தில் நோயாக தெரியக்கூடிய நாய்களை அவைகளுக்கு தேவையான சிகிச்சைகள் அளித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவைகளை சரியாக்கி விடுவதற்காக ஒரு வக்ஃபு நிறுவனம். டாக்டர் முஸ்தபா அஸ்ஸிபாயி என்பவர் மின் வராயி ஹதராத்தினா என்கின்ற தன்னுடைய நூலில் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். டமாஸ்கஸினுடைய நகரத்தில் முஸ்லிம்களுடைய அந்த வக்ஃபினுடைய நிலை எந்த அளவுக்கு பறந்து விரிந்த சிந்தனையோடு அவர்கள் வக்ஃபினுடைய காரியத்தை, அந்த அமலை செய்தார்கள் என்று சொன்னால், பூனைகள் பராமரிக்கப்படுவதற்காக வேண்டி ஒரு வக்ஃபு இருந்தது. வீட்டில் நாம் செல்லமாக வளர்க்கக்கூடிய அந்த பூனை பிராணி, அவைகள் பராமரிக்கப்படுவதற்கான ஒரு வக்ஃபு, அதற்கான ஒரு அறநிலைத்துறை. அதுபோல மற்ற குதிரைகள், மற்ற பிராணிகள், மாடுகள், ஆடுகள், இவைகளெல்லாம் ஒரு கட்டத்தில் வயது மூர்ப்பினுடைய காரணத்தினால் அதை கொண்டு எந்த விதமான பலனும் இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் அதனுடைய உரிமையாளர்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டால் அவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய மைதானம், அந்த மைதானம் பசுமையான ஒரு மைதானத்தில் அவைகள் மனிதர்கள் மற்ற எந்த வகையான இடையூறுகளும் இல்லாமல் நிம்மதியான முறையில் சுற்றித் திரிந்து மேய்ந்து கொள்வதற்கான மிக பிரம்மாண்டமான ஒரு பசுமையான நிலத்தை வக்ஃபு செய்து வைத்திருந்தார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், டாக்டர் முஸ்தபா அஸ்ஸிபாயி அவர்கள் டமாஸ்கஸில் 1954 ஆண்டு, அந்த ஆண்டில் இந்த பசுமையான மைதானம், பலகீனமடைந்த உயிரினங்கள் மேய்ந்து கொள்வதற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட அந்த மைதானம் என்பது டமாஸ்கஸின் சர்வதேச கண்காட்சி தளமாக மாற்றப்பட்டது என்கின்ற தகவலையும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய
அந்த நல் அமலை நன்மைகளை பெறுகின்ற காரியத்தில் முஸ்லிம்களுக்கு இருந்த அந்த சிந்தனை எவ்வளவு தூரம் பறந்து விரிந்ததாக இருந்தது என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்க வேண்டும். அதுபோல வக்ஃபினுடைய விஷயத்தில் எகிப்தில் மருத்துவமனையில் ஒவ்வொரு நோயாளிகளுக்குமான தனித்தனி உணவு தட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வக்ஃப் நிறுவனம், ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு உணவு தட்டை, அவர்கள் பயன்படுத்திய உணவு தட்டையை இன்னொருவர் பயன்படுத்தக்கூடாது. அதில் சில நிபந்தனைகளை வைத்திருந்தார்கள். நோயாளிகளுக்கான அந்த உணவை கொண்டு வருகின்ற பொழுது அது மூடிய நிலையில் பாதுகாக்கப்பட்டதாக நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டும். திறந்த நிலையில் உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. நோயாளிகள் நிம்மதி பெறும் நிலையில், அவர்கள் மன அமைதி பெறும் நிலையில் இப்படியெல்லாம் வக்ஃபினுடைய அறநிலையங்கள் இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயம் 1798 ஆண்டு அந்த எகிப்தினுடைய பிரெஞ்சு ஆக்கிரமிப்பிற்கு பின்னால் இந்த நிலை மாற்றப்பட்டு விட்டது. அதுவரையிலும் 1798 ஆண்டுக்கு முன்னதாக வரையிலும் முஸ்லிம்களால் நோயாளிகளுக்கான ஒரு சிறப்பான வக்ஃப் நிலையம் நிறுவப்பட்டு எகிப்தில் நோயாளிகளை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல டாக்டர் முஸ்தபா சிபாயி அவர்கள் உஸ்மானியா ஹிலாஃபத்தினுடைய காலத்தில் சிரியாவில் தராப்லிஸ் என்கின்ற நகரில் நோயாளிகளுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக வேண்டி, நோயாளிகளுடைய மனம் ஆறுதல் அடைவதற்காக வேண்டி ஒரு வக்ஃப் நிலையம், அந்த வக்ஃபில் இருந்து 2 நபர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும். அந்த 2 நபர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, மருத்துவமனைக்கு வருவார்கள், வந்து நோயாளிக்கு அருகில் அமர்ந்து அந்த இருவர்களும் பேசிக்கொள்வார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியிடத்தில் பேச மாட்டார்கள். வந்த இருவர்களும் தங்களுக்குள்ளால் பேசிக்கொள்வார்கள். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தில் இவருடைய முகத்தில் சற்று பிரகாசம் இருக்கிறது, உடலில் சற்று தேர்ச்சி தெரிகிறது, உடல் நலம் பெற்ற நிலை என்பது அவருடைய நடவடிக்கையில் தெரிகிறது. இது மாதிரியான நோயாளிகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை அந்த இருவர்களும் பேச வேண்டும். அவர்களுக்கான தனி ஊதியம் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு வக்ஃப் நிலையம் அன்றைக்கு இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை டாக்டர் முஸ்தபா சிபாயி அவர்கள் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படி முஸ்லிம்களுடைய பறந்து விரிந்த மற்றவர்கள் பயன்பாட்டிற்கான நன்மைகளை பெறக்கூடிய காரியங்களில் வக்ஃபினுடைய காரியத்தில் செயல்பட்டார்கள் என்பதை இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு தருகிறது. இதனுடைய துவக்கம் எங்கிருக்கிறது? முஸ்லிம்கள் இவ்வளவு தூரம் பறந்து விரிந்த சிந்தனையோடு மனிதர்களை தாண்டி மற்ற ஜீவராசிகளும் அவைகள் பயன்படும்படி நல்ல பல காரியங்களை வக்ஃபுக்காக அவர்கள் சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கான மூலதனம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதை, நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை செலவிடாத வரையிலும் நன்மையில் நீங்கள் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசனத்தை கேட்ட பொழுது வேகமாக வந்தார்கள். வந்து பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைரஹா, என்னுடைய செல்வத்திலேயே பைரஹா என்கின்ற அந்த தோட்டம் எனக்கு மிக பிரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திலிருந்து எட்டி பார்த்தாலே முன்னதாக தெரியும். இன்றைக்கு மஸ்ஜித் நபவி என்பது விரிக்கப்பட்டு விட்டது, விசாலமாக ஆக்கப்பட்டு விட்டது. அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவிக்கு அருகில் இருந்த ஒரு தோட்டம் அது பைரஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அடிக்கடி அந்த தோட்டத்திற்குள் சென்று சற்று அமர்ந்து ஓய்வெடுத்து அந்த நீரை குடித்து மகிழ்வார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த தோட்டம் எனக்கு பிரியமானது. இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைரஹா, பைரஹா என்கின்ற என்னுடைய தோட்டம், அந்த செல்வங்களில் அது எனக்கு மிக பிடித்தமானது. இன்னஹா சதக்கத்தன் லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி அதை நான் தர்மம் செய்ய, சதக்கா செய்ய நான் நாடுகிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அருஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா இன்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் சதக்கா செய்வதில் இருந்து
அல்லாஹ்விடம் நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன், அதை எனக்கு நன்மைக்கான சேமிப்பாக அல்லாஹ்விடத்தில் இருக்கும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள் சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நன்மைக்கான வழிகளில் செலவிடுவது என்பது இந்த உலகத்தில் ஏதோ வீணான ஒரு செலவு என்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஒரு மதரசாவிற்கான ஒரு ஸ்தாபனத்திற்காக வேண்டி செலவிடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கு ஒரு பள்ளிவாசலினுடைய தேவைக்கான ஒரு செலவாக இருந்தாலும் சரி, சில கட்டங்களில் நம்முடைய எண்ணங்களில் இப்படியும் வருவதுண்டு, இந்த செலவிற்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது, இதை செலவு செய்தால் நமக்கு கிடைக்குமா என்கின்ற சில சந்தேகங்களும் வருவதுண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திலே வைத்து செய்தனா அபூ தல்ஹா சொல்கிறார்கள், அர்ஜூ பிர்ரஹா வ புஹ்ரஹா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நன்மையினுடைய சேமிப்பாக அது இருக்கும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லாபம் அடைந்து விட்டீர், லாபம் அடைந்து விட்டீர் அபூ தல்ஹா, நீங்கள் லாபம் அடைந்து விட்டீர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு என்ன செய்யுங்க, அதை பங்கிட்டு கொடுங்கள். ஏனென்றால் அன்றைக்கு உறவினர்கள் தேவையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அபூ தல்ஹாவை உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்து இறங்கிச்சு. கேள்விப்பட்ட சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹைபரின் மூலமாக கிடைக்கப்பட்ட கனிமத்துக்களில் ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலம் எனக்கு பிரியமானது, அதுதான் என்னுடைய சொத்துக்களில் உயர்வாக இருக்கிறது, அதை நான் என்ன செய்யறேன், தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஷிஇத ஹபஸ்த அஸ்லஹா, விரும்பினால் அதனுடைய அடித்தளத்தை மண்ணை அந்த நிலத்தை உங்களுக்குரியதாக உங்களுடைய கைவசமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், வதசத்தக்த பிஹா, அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பயனை லாபத்தை நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அந்த சொத்தை குறித்து அவர்கள் எழுதி வைத்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வச்சாங்க, இந்த சொத்தில் இருந்து ஏழைகளுக்கு உதவப்பட வேண்டும், குடும்பத்தில் உண்டான உறவினர்களுக்கு உதவப்பட வேண்டும், வழிபோக்கர்களுக்கு உதவ வேண்டும், கடன்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும். யார் இந்த சொத்தை பராமரிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருளை மட்டுமே இதிலிருந்து எடுத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு இதிலிருந்து உணவை கொடுத்துக் கொள்ளலாம் என்று செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வைத்தார்கள் என்பதை வரலாறுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மதீனாவிற்கு மக்காவிலிருந்து மக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்த நேரத்தில் மதீனாவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தொகையை கொடுத்து ஒரு யூதரிடமுள்ள ஒரு கிணற்றை விலைக்கு வாங்குகிறார்கள். யூதர் உஸ்மான் விலையை பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டவர், மக்களுக்கு இன்றைய காலத்தில் தண்ணீர் மிக அவசியமானது என்பதை புரிந்து கொண்டவர், அதிகமான தொகையை நிர்ணயித்தார். ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களினுடைய மூமின்கள் மற்றவர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி, மக்களுடைய மதீனாவில் வாழக்கூடிய மக்களினுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அதை வக்ஃப் செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை நிர்வகிக்கின்ற பொழுது பள்ளி என்பது இப்பொழுது நாம் பார்ப்பது போல பெரிய விரிந்த பள்ளி அல்ல, அது சிறிய பள்ளி, சிறிய ஒரு இடத்தில் உள்ளது. மக்களினுடைய வரத்து அதிகமாகின்ற பொழுது பள்ளியினுடைய விசாலம் தேவைப்படுவதின் காரணத்தினால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் மஸ்ஜித் நபவியை அடுத்துள்ள இடத்தையும் வாங்கி பள்ளியோடு சேர்த்து அமைத்துக் கொள்வதற்கு வக்ஃப் செய்தார்கள் என்பதையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய, நாம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான வழிகளை காட்டித்தரக்கூடிய இந்த மார்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, எவர் தன் சகோதரனுடைய தேவையில் உதவி செய்கிறாரோ அவருடைய தேவைக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியும் ஒன்றை சொன்னார்கள், ஆதமுடைய மனிதர் ஒருவர் இறந்துவிட்டால் அவரிடமிருந்து எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும், 3 விஷயத்தை தவிர. அவர் செய்த சதக்கத்துல் ஜாரியா,
நிரந்தரமான நன்மை தரக்கூடிய சதகா தர்மங்கள், இந்த வக்ஃபுலாம் இருக்கு பார்த்தீங்களா, வக்ஃபு செய்யக்கூடிய சொத்துக்கள், இவைகளெல்லாம் நிரந்தரமான நன்மைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சதகத்துன் ஜாரியா, அதுபோன்ற பயன் தரக்கூடிய கல்வி, மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வி ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் இவருக்கு அது நிரந்தரமான நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான நல்ல பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளை சாலிகானவர்களாக வளர்க்க வேண்டும். மார்க்கம் சொல்கிறது சாலிகான பிள்ளைகளாக நாம் வளர்த்தெடுத்தால் மட்டுமே அவர்கள் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்காக அவர்கள் துஆ செய்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நல்ல பிள்ளைகள், அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்குமெல்லாம் அதனுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துமார்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் நம்மால் இயன்ற அளவில் இந்த மார்க்கம் எந்தெந்த விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த நன்மைகளினுடைய காரியங்களில் நாம் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிக்க வேண்டும். இன்றைய சூழலில் இந்த இந்திய தேசத்தில் முஸ்லிம்களுடைய நிலைகளுக்கு நெருக்கடியை தரக்கூடிய வகையில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபு சட்ட திருத்தத்தினுடைய மசோதா, இவைகளெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். மேல்நிலை குழுமட்டத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவு இந்த சமுதாயத்திற்கான நன்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரங்களில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய துஆவில் மறந்துவிடாமல் நாம் அதை கேட்க வேண்டும். இந்த சமுதாயத்தை பல்வேறு வழிகளில் நெருக்கடிகளில் தள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை கையில் எடுத்திருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே அதற்காக நிறைவாக இந்த சமூகத்திற்கு எதிராக சூழ்ச்சியாக எங்கெல்லாம் சூழ்ச்சிகள் பின்னப்படுகிறதோ அத்துணை நிலைகளிலிருந்தும் இந்த சமுதாயத்தை பாதுகாத்துவிட நாம் அல்லாஹ்விடத்தில் நிறைவாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான நல் அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த தேசம் மட்டுமல்லாது உலகளாவிய அளவில் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுத்தப்படக்கூடிய சூழ்ச்சிகளை அல்லாஹ் முறியடித்து உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.